என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். சத்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் திருவடிகளே சரணம். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பதிவை பார்க்க போறோம்னா, நம்ம சித்தர்கள் பெருமக்கள் நிறைய பேர் இருக்காங்க, சரிங்களா? அவங்க நம்மளுக்காக நிறைய பாடல்கள் எழுதி வச்சிருக்காங்க. ஆனா அந்த பாடல்களுக்கெல்லாம் நம்மளுக்கு அர்த்தம் தெரியுமான்னு கேட்டா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன் அர்த்தம் தெரியாதுன்னா, நம்ம அந்த பாதையில போயிருக்கோமானா போகாத வரைக்கும் அந்த பாடல்களுக்கு உண்டான அர்த்தத்தை நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. நீங்க படிக்கலாம், சித்தர்கள் பாட்டை படிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், பாட்டா கேட்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வழியில போனா மட்டும்தான் தெரியும். இப்போ நம்ம நிறைய சித்தர்கள் ஏன் இந்த சித்தர்கள் பாடல்களா எழுதி வச்சாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம ராஜராஜ சோழன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த ராஜராஜ சோழன் பத்தி யாரோ ஒருத்தர் எழுதி வச்சிருக்காரு, இல்ல அந்த கோயில்ல, தஞ்சை பெரிய கோயில்ல அதை எழுத்துக்களா அவங்க பொறிச்சு வச்சிருக்காங்க. அவர் வாழ்ந்தது எப்படி, அவர் என்னென்ன பண்ணாரு அப்படின்றத அவங்க எழுதி வச்சிருக்காங்க. அப்போ அதை எழுதி வைக்கலன்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? இப்போ யாருமே ராஜராஜ சோழனை பத்தி யாருமே எழுதல. அப்போ நம்மளுக்கு அவரை பத்தின ஞாபகங்கள் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அவரை பத்தின விஷயங்கள் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. காலப்போக்குல என்ன ஆகும்னா அது அப்படியே மறைஞ்சு போயிடும். இப்போ ஒரு தலைமுறையா கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய அருமை பெருமைகள் என்ன இருக்கோ அது எல்லாமே தலைமுறைகள் மாற 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 அது எல்லாமே அழிஞ்சுக்கிட்டே வந்துடும். அப்போ அதை பத்தின ஞாபகங்களோ, அவர் எப்படி இருந்தாரு, அவர் எப்படி வாழ்ந்தாரு அப்படின்றத தெரியப்படுத்தணும்னா அதுக்குதான் யாராவது அவரை பத்தி கதைகளோ இல்ல அவரை பத்தின ஒரு வாழ்வியல் வரலாறு பத்தியோ அவருக்கு எழுதி வச்சிருவாங்க. அப்ப எழுதி வைக்கும் போது தலைமுறை போனாலுமே நாம அவரை பத்தி நம்மளால தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? இப்போ இதே மாதிரிதான் சித்தர்களும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்களுக்கு அந்த நிலையில என்னென்னலாம் தோணுச்சோ அது எல்லாமே அவங்க பாட்டா எழுதி வச்சிருந்தாங்க. சரி, பாட்டா எழுதி வச்சுட்டாங்க. பாட்டா எழுதி வச்சுட்டு அவங்க சாதாரணமா அந்த பாட்டை எழுதி வச்சிருந்தா கூட எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஆனா மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த புரிதலோட நின்றுடுவாங்க. அதுக்கு மேல போக மாட்டாங்க. ஓ, சித்தர்கள் இந்த பாட்டை எழுதி வச்சிருக்காங்க, இதுனா இதுதான், இதுனா இதுதான் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த பாதையில போக மாட்டாங்க. அப்போ அந்த பாதையில போகணும்னா அப்போ அந்த பாடல்களை மறைச்சு வச்சிருக்கணும், சரிங்களா? அப்போ ரகசியமா சொல்றதோ இல்ல மறைச்சு வச்சு சொல்றதோ சித்தர்களோட பாடல்கள். அப்போ அந்த ஒரு மறைப்பொருள் இருக்குன்னும் போது நம்மளுடைய மனசு என்ன பண்ணும்னா, நார்மலாவே ஏதாவது ஒரு பொருளை நம்ம ஒளிச்சு வைக்கிறோமோ இல்ல மறைச்சு வைக்கிறோமோ, எப்பவுமே அந்த மறைச்சு வைக்கிற பொருள் மேலதான் நம்மளுடைய மனசு அதிகமா கவனத்தை செலுத்தும். இப்ப இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் என்ன பண்றாங்கன்னா, அந்த சித்தர்கள் பாடல்களை மறைமுகமா எழுதி வச்சுட்டாங்க. அப்படி மறைமுகமா எழுதி வச்ச பாடல்களை இப்ப நம்ம பாடம் பண்ற நம்ம எப்படி அந்த பாடல்களை புரிஞ்சுக்கிறது அப்படின்றதுதான் இன்னியோட தலைப்பு. அப்போ அந்த சித்தர்கள் பாடல்களை புரிஞ்சுக்கிறதுக்குன்னா நம்மளுக்கு ஒண்ணு நம்ம இந்த யோக பாதையில இருக்கும்போது அந்த பாடல்கள் தெரிய வரும். அப்ப அந்த பாடல்கள்ல என்ன அப்படி மறைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, சித்தர்கள் எப்பவுமே ஒரு பொருளை சொல்லுவாங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒரு பொருள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு சந்தனம் இருக்குன்னா அது சந்தனமா நம்ம பார்க்கிறோம். இப்போ வார்த்தையில நம்ம சந்தனம் சொல்றோம். அதை பார்க்கும்போது அதோட கலரு எல்லாமே தெரியுது. அப்போ அதோட தன்மை என்ன? அதோட தன்மை நல்ல வாசனை திரவியமா கொடுக்கறது தான் அதோட தன்மை. அப்போ அவங்க சந்தனம்னு சொல்லும் போது அப்போ அதுல ரெண்டு பொருள் அடங்கியிருக்கு. ஒண்ணு அதை பத்தின
பார்க்கிற விஷயமா இருக்கட்டும், இல்ல வந்து அதோடைய தன்மையா இருக்கட்டும். இப்போ இந்த ரெண்டு தன்மையை வச்சுதான் வந்து நம்ம அந்த சித்தர்கள் வந்து எழுதுவாங்க. இல்ல சில எண்களோட கூட்டுத்தொகை இல்ல பெருக்கல் தொகையை வச்சு பாட்டு எழுதுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு மூவிரண்டு வாசலடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ மூவிரண்டு வாசலடினா 3x2 நம்ம பார்க்கும்போது 6 வாசல். 6 வாசல்னா நம்மளுடைய 6 ஆதாரத்தை சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா 3x3 நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 9. அப்போ 9 துவாரங்களை பத்தி அவங்க சொல்றாங்க. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாடல்கள்லயும் வர அந்த ஒரு விளக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும், அந்த பாடல்கள் எப்படி இருக்குன்றது நம்மளுக்கு தெரிய வந்துடும். அப்போ அந்த பாடல்களை வந்து ஏன் எழுதி வச்சிருக்காங்கன்னா, நீ இப்படிதான் இருக்கணும்ன்றத ஆல்ரெடி வந்து அவங்க வந்து முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்து நிறைய யுகங்கள் இருக்கு. ஒவ்வொரு யுகமா நம்ம கலந்து வந்து இப்போ கலியுகத்துல வாழ்ந்திருக்கோம். இப்போ முதல் யுகத்துல வந்து இருக்கும்போது அப்போ அந்த தியானன்றது நேச்சுரலாவே எல்லாருக்குள்ளேயும் இருந்திருக்கும். கரெக்டுங்களா? அது போக 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 கம்மியாக 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 என்ன ஆகுதுன்னா, அப்ப யாராவது ஒருத்தர் வந்து அந்த பாடல் எழுதி வச்சதுனாலதான் நம்ம இன்னைக்கு அதை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம், படிச்சுட்டு இருக்கோம். அந்த பாடல்களை எழுதாம இருந்தா நம்ம இந்த பாதைக்கு வந்திருக்கவே முடியாது. சரிங்களா? ஒண்ணு. இப்ப இதே மாதிரி இது உணர்ந்துதான் மகான்களோ இல்ல ஞானிகளோ இல்ல வந்து சித்தர்களுமே வந்து இப்பவும் பிறவிகள் எடுத்து எடுத்து எடுத்துதான் வந்து நம்மளுக்கு அதை புரிய வச்சுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஐயாவா இருக்கட்டும், எல்லாருமே இருக்கட்டும், அதை வந்து புரிய வைக்கிறது தான் அவங்களுடைய ஒரு வாழ்வியலாவே இருந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்றோம்னா வந்து அந்த பாடல்களை நாமளும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணனா, இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு 2 பாடல் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ அழகணி சித்தர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 32 பாடல்கள் எழுதியிருக்காரு. அழகணி சித்தர் அவரு வந்து என்னன்னா வந்து ஒரு அந்த 32 பாடல்களுமே வந்து ஒவ்வொன்றும் அருமையான பாடல்கள். அவ்வளவு அருமையா இருக்கும் பாட்டு. அதுல அர்த்தங்கள் மிக ரொம்ப வந்து நுட்பமாவே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு அவரோட பாடல்கள் பார்க்கலாம் பாருங்களேன். இப்போ மாமன் மகளடியோ மச்சினியோ நான் அறியேன், காமன் கனை எனக்கு கனலாக வேகுதடி, மாமன் மகளாகி மச்சினியும் நீயானால் காமன் கனைகள் எல்லாம் என் கண்ணம்மா கண்விழிக்க வேகாவோ. இப்போ மாமன் மகளடியோ மச்சினியோ நான் அறியேன். இப்ப மாமன் மகள்னா என்ன? மாமன் மகள்னா வந்து ஒரு ஆண் வழி உறவு. இப்போ ஆண் அப்படின்னு வரும்போது அது வந்து நம்மளுக்கு வந்து சூரியக்கலையை குறிக்கிற ஒரு சொல்லா. மச்சினின்றது வந்து நம்ம யார் சொல்லுவோம்? இப்போ மனைவிமார்களுக்கு இருக்கிற தங்கச்சியை வந்து நம்ம மச்சினின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்போ மச்சினின்றது வந்து பெண் வழி உறவு. அப்ப பெண் வழி உறவுனா அப்ப பெண்ணுன்னு வரும்போது அது சந்திரக்கலையா சொல்றாங்க. அப்ப சந்திரக்கலையும் சூரியக்கலையும் தனித்தனியா இருக்கும்போது என்னுடைய அந்த காம இச்சைகளா இருக்கட்டும் இல்ல வெளி உலக இச்சைகளா இருக்கட்டும் அதை பார்த்து பார்த்து நான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன், உள்ளுக்குள்ள வெந்துகிட்டு இருக்கேன். அதாவது அந்த ஆன்மாக ஆகப்பட்டது வந்து உள்ளுக்குள்ள வெந்துட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ இதே வந்து மாமன் மகளாகி மச்சினியும் நீ ஆனால், இப்போ இது ரெண்டுமே ஒன்னா சேர்ந்து இந்த சந்திரக்கலையும் சூரியக்கலையும் ஒன்னா சேர்ந்து சுழுமுனை நாடி அப்படின்ற இடத்துல வந்து ஓடும்போது அப்ப அந்த காமன் கனைகள் எல்லாமே வெந்து போயிடும். இப்போ அதுதான் வந்து இவ்வளவு அழகா வந்து அந்த பாடல்ல சொல்லியிருக்காரு. இப்போ அடுத்து இன்னொரு பாடல் பார்க்கலாம். காட்டானை மேலேறி கடைத்தெருவே போகையிலே நாட்டார் நமை அறிந்து நகைவிரிய பார்ப்பதென்றோ, நாட்டார் நமை மறித்து நகைப்புரிய பார்த்தாலும் காட்டானை மேலேறி என் கண்ணம்மா கண்குளிர காண்பேனோ. இப்போ காடு இருக்கு. காட்டுல வந்து யானை கூட்டம் இருக்கு, சிங்க கூட்டம் இருக்கு, புலி கூட்டம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா யானைகள் எப்பவுமே வந்து கூட்டமா தான் தெரியும். சரிங்களா? நீங்க ஜென்ரலா நீங்க யானைகள் கூட்டமா இருக்கிற இடத்துல நீங்க தாராளமா இருக்கலாம். ஆனா ஒத்த யானை, காட்டு யானை ஒண்ணு மட்டும்தான் இருக்கு அப்படின்னா அதுகிட்ட நீங்க மாட்டினீங்கன்னா சிக்கி சின்ன பின்னமாக்கிடும். அப்போ நம்மள சிக்கி சின்ன பின்னமாக்குறது எது? நம்மளோட மனசு. இப்போ
இந்த மனசை வந்து நாம என்ன பண்றோம்னா வந்து இந்த யோக கலை மூலயமா நம்ம என்ன பண்றோம், அதை கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம மடம் மாத்துறோம், கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதை பயிற்றுவிக்கிறோம். சரிங்களா? அப்போ யானையை எப்படி வந்து நம்ம வந்து ஒரு அங்குசம் வச்சு நம்ம வந்து அதை வந்து அடக்கி அந்த யானை பாகன் வந்து எப்படி தட்டி கொடுத்து அந்த யானை பாகன் அந்த யானை வேற இல்லை, அந்த பாகன் வேற யாரும் இல்லை அப்படின்ற அளவுக்கு வந்து அந்த பந்த பாசம் எப்படி இருக்கோ, அப்போ அதே மாதிரி நாம இந்த மனசை வந்து கொல்றதோ அழிக்கவும் முடியாது. அப்போ அந்த யானையை நம்ம எப்படி பார்த்து கட்டி வச்சு அன்பா பார்த்துக்கிறோமோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி அந்த யானைன்றது இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த காட்டானைன்றது வந்து ஒரு பொருளை சொல்லுது. அப்போ அந்த ஒரு பொருள்னா நம்மளோட மனம். அப்போ அந்த மனசை அடக்கிறன்னு நம்ம முயற்சி பண்ணும்போது, ஆனா இந்த ஐம்புலன்களும் சும்மா இருக்காது. இந்த ஐம்புலன்களும் என்ன பண்ணும்னா நம்மளுக்கு மேல மேல காட்சிகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த காட்சிகள் மூலமா உணர்வுகளை கொடுத்துட்டு இருக்கும். தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நம்ம வந்து இன்னும் வந்து அதிகமா உள்ள போய்கிட்டே இருக்கும். ஏன்னா நீங்க பயிற்சி பண்ணும்போது, நீங்க யோக பயிற்சி பண்ணும்போது உங்களோட மனமாகப்பட்டது எப்படி இருக்கும்னா ரொம்ப தூய்மையா நிலையில என்ன இருக்கும்னா அப்போ வந்து அந்த மனசுன்றது கொஞ்சம் மெதுவாயிடும். அப்போ இந்த மெதுவாக இருக்கிற இடத்துல வந்து என்ன பண்ணும், நிறைய எண்ணங்களை வந்து நம்மளுக்கு வந்து இந்த காட்சி பொருள்கள் வந்தோ இல்ல வந்து காதால கேட்கிற விஷயமோ வந்து நம்மளை வந்து போட்டுக்கிட்டே இருக்கும் அந்த மனசுக்குள்ள. அப்ப அந்த மனசாகப்பட்டது என்ன பண்ணும், அந்த மனசு வந்து எங்க போனாலும் அப்போ அது கூடவே நம்ம வந்து போக வேண்டியதா இருக்கு. அப்ப திருப்பி நம்ம மனசு கூடவே தான் போற மாதிரி இருக்கு. அப்போ அதை அடக்கி நம்ம அந்த மனசு மேல ஏறி நிற்கும் போது நம்ம இதெல்லாம் வந்து அனுபவிச்சுதான் ஆகும். அப்ப நீங்க அனுபவிச்சு நீங்க அதை வந்து உங்க எண்ணத்துக்கு சேர்க்காம உங்க மனசு கூட சேர்க்காம நீங்க யோக பயிற்சி மூலியமா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க காட்டான மேல ஏறியே போகலாம். சரிங்களா? இதுதான் வந்து அவங்க சொல்ற, அப்படி நீங்க காட்டானை மேல ஏறி நீங்க போகும்போது அப்போ இறை தரிசனம்ன்றது ஒண்ணு கிடைக்கும். அதுதான் வந்து கண்குளிர காண்பேனும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ இது வந்து இந்த சித்தர்கள் வந்து இந்த அளவுக்கு சொல்லி வச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு பாடல்கள், ஏதோ ஒரு சித்தர்கள் பாடலாவது நம்ம வந்து அப்போ வந்து ஒரு பாடல்களை நம்ம எண்ணி பயிற்சி பண்ணி அதை வந்து அர்த்தத்தை புரிஞ்சுக்க பார்க்கணும். ஒரு நாளைக்கு ஒரு பாடல்கள் எடுத்து பண்ணுங்க. அப்போ வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா உங்க யோக கலையில வந்து அந்த யோக கலையில நீங்க சீக்கிரமா கொஞ்சம் முன்னேறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான், ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. அதை நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடல்களா எடுத்து பண்ணும்போது நம்மளுக்கு அதை பத்தின இருக்கிற ரகசியங்கள் மறைப்பொருமை எதை மறைச்சு வச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து கிளியரா தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும், நம்ம போற வழி வந்து கரெக்டா இருக்கா இல்லையா. இப்ப இதே சித்தர்கள் பாடல்களை நீங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க சரியைக்கு ஒரு பாடல் வச்சிருப்பாங்க, விரியைக்கு ஒரு பாடல் வச்சிருப்பாங்க, யோகம் பண்றவங்களுக்கு ஒரு பாடம் வச்சிருப்பாங்க, ஞானத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு பாடம் வச்சிருப்பாங்க. சோ அப்ப அந்த பாடல்கள் எல்லாமே வந்து நம்ம என்ன பண்றோம்னா தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு பார்த்து அதை புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம எந்த நிலையில இருக்கோன்றது நம்மளுக்கு தெளிவா தெரிஞ்சிடும். அப்ப நம்ம கரெக்டா போறோமா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். சோ அந்த சித்தர்கள் பாடல்களை நம்ம வந்து திரும்ப திரும்ப படிக்க படிக்க நம்ம அவங்களோட எண்ணங்களோட நம்ம கலந்து இருக்கோன்றது அர்த்தம். அப்ப நம்மளுக்கு தேவையானதை அவங்க நிச்சயமா வந்து நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு தயாராவே இருப்பாங்க. இதெல்லாம் எங்க அனுபவபூர்வமா நாங்க உணரப்பட்ட உண்மைகள் இதெல்லாம். சரிங்களா? சோ அதனால வந்து சித்தர்கள் பாடலை கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிங்க. படிக்க படிக்கதான் உங்களுக்கு அதோட அர்த்தங்கள் எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? நல்லா யோகம் பண்ணுங்க, நல்லா வளரணும் எல்லாருமே. இதுதான் எங்களோட ஆசை. சரிங்களா? ஆத்மா வணக்கம். இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்.